மக்களே, ஆன்மீக ரகசியங்களை உங்களுக்கு சொல்ற மகாலட்சுமி திருவண்ணாமலை பத்தில யாரும் சொல்லாத உண்மையை இன்னைக்கு பேச போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்துங்க. பிரம்மாவும் விஷ்ணுவும் தோத்து போன இடம் எதுன்னு தெரியுமா? சிவபெருமான் நெருப்பு மலையா நின்ன இடம் எது? அதான் திருவண்ணாமலை. இந்த மலைக்குள்ள ஒளிஞ்சிருக்க 3 ரகசியம் இன்னைக்கு உடைக்க போறேன். 3வது ரகசியம் கேட்டா உடம்பு சிலிர்த்துடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். முதல் ரகசியம், திருவண்ணாமலை சாதாரண மலை இல்ல, இது சிவபெருமானே நெருப்பு தூணா நின்ன இடம். பிரம்மா அன்னமா மேல பறந்தாரு, விஷ்ணு பன்றியா கீழே தோண்டினாரு. 2 பேராலையும் அடிமுடி கண்டுபிடிக்க முடியல. அப்போ சிவன், நான் தான் ஆதியும் அந்தமும்னு நெருப்பு மலையா காட்சி தந்தாரு. அதான் இந்த அண்ணாமலை. அண்ணதல்னா நெருங்க முடியாததுன்னு அர்த்தம். அதனாலதான் இதுக்கு அண்ணாமலைன்னு பேரு. 2வது ரகசியம், கிரிவலம். 14 கிலோமீட்டர் இந்த மலையை சுத்தி வந்தா பூமியையே சுத்தி வந்த புண்ணியம் கிடைக்கும்னு புராணம் சொல்லுது. ஏன் தெரியுமா? இந்த மலையை சுத்தி அஷ்டலிங்கம் இருக்கு. இந்திரலிங்கம், அக்னி லிங்கம், யமலிங்கம்னு 8 திசைக்கும் 8 லிங்கம். ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு கிரக தோஷத்தை போக்கும். அதனாலதான் பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் நடக்குறாங்க. கால செருப்பு போடாம நடக்கணும். அப்போதான் மலையோட சக்தி உடம்புல ஏறும். இப்போ 3வது, யாரும் சொல்லாத ரகசியம். ரமண மகரிஷி ஏன் 54 வருஷம் இந்த மலையை விட்டு போகல தெரியுமா? அவர் சொன்னாரு, அருணாசலம் என் தகப்பன், மத்த மலை எல்லாம் கல், இது மட்டும் சிவன். விஞ்ஞானிகள் சொல்றாங்க, திருவண்ணாமலை 260 கோடி வருஷம் பழசு.